நூற்றாண்டுகள் கண்ட இந்த மாபெரும் சபைக்கு நடுநிலை ஆசானாக அமர்ந்திருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட சோழர்களின் ஆட்சியை பொற்கால ஆட்சி என இலக்கியங்கள் கூறியது ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மட்டும் மனதில் வைத்து அல்ல, இந்த திருவாரூர் சோழனையும் மனதில் வைத்து தான் என்று உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற திராவிட மாடலின் முன்மாதிரி ஆட்சி. அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆசியுடன் கருப்பு சிவப்பில் முளைத்த அன்பு ரோஜா மாண்புமிகு முதல்வர் தளபதியார் கழக தலைவர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களுக்காக சிந்தித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடும் வகையில் பொற்கால ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கும் திருவாரூர் தந்த சோழ சக்கரவர்த்தி மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். நாளைய வரலாற்றையே மாற்றப்போகும் தமிழக இளைஞர்களின் இதயங்களில் வாழும் நமது திராவிட மால ஆட்சியின் போர்வால் பெயரை கேட்டாலே அதிர வைக்கும் அஞ்சா நெஞ்சர் விளையாட்டுத்துறையை கையாண்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அவையின் முன்னவரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும், மாண்புமிகு அவையின் கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னை இந்த மாபெரும் சபைக்கு அனுப்பி வைத்த பர்கூர் சட்டமன்ற பொதுமக்களுக்கு, கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரிசு என்ற வள்ளுவனின் வார்த்தைகளுக்கு தாரக மந்திரமாக கொண்டு மக்களின் எண்ணங்களை அப்படியே நிதிநிலை அறிக்கையாக உருவாக்கிய கடைக்கோடி பாமரனும் நெஞ்சில் சுமக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை பாராட்ட வார்த்தைகள் இன்றி தத்தளிக்கின்றேன் என்றால் அது மிகையல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்களே. அதிலும் குறிப்பாக குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட 8 லட்சம் வீடுகள், வறுமையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கிட 5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் தாயும் மாணவர் திட்டம், அடுத்த 18 மாதங்களில் 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி என்பதை தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் மட்டுமே கேட்டறிந்த ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு அரசு சார்பிலே வெளிநாட்டு கல்வி, விடியல் பயணம், உரிமை தொகை, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், காலை உணவு, மக்களை தேடி மருத்துவம், இவையெல்லாம் மக்களிடம் சேர்ந்ததா என்று அறிய நீங்கள் நலமா? என்ன புதுமையான திட்டங்கள், புரட்சிகரமான திட்டங்கள், புத்துணர்ச்சி அளிக்கும் திட்டங்கள் என புதுமையிலே வரலாற்று படைத்துக் கொண்டிருக்கும் எங்களின் புதுமையின் நாயகரே, ஒட்டுமொத்த இந்தியாவின் எவருமே சிந்தித்திராத திட்டங்களை எல்லாம் தீட்டி நவீன தமிழகத்தின் புதிய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கும் பாரி வள்ளலே, உமது சீர்மிகு நிர்வாகத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்த பரிசே 40க்கு 40. இந்த நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் நீதி அறிக்கை என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமன்றி தொழில் நகரமான ஒசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுத்த உயர்ந்த உள்ளமே உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் பெருந்தகையின் வார்த்தைகளுக்கு ஏற்க பகுத்தாய்ந்து ஒவ்வொரு துறைக்கும் ஆக சிறந்த அமைச்சர் பெருமக்களை நியமித்து தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக மாற்றிக்கொண்டுள்ளார்கள். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்குள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு மட்டும் 20,198 கோடி ஒதுக்கிய தமிழக நல்வாழ்விற்கு உத்தரவாதம் அளித்துள்ளீர்கள். அதிலும் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவத்திற்கு மட்டும் 243 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துவக்கி வைக்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர் என்பதை பெருமையோடு பார்க்கின்றேன். மேலும் சமீப காலத்தில் அதிகரித்து வரும் புற்றுநோயை ஆரம்ப நிலையை கண்டறிந்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளிப்பது மற்றும் புனர்வாழ்வு சேவைகளை அளிப்பதற்காக புதிய புற்றுநோய் மேலாண்மை இயக்கத்தை கொண்டு வருவது தமிழக மக்களின் மீதான அக்கறையை தெளிவாக காட்டுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தமிழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்று அகில இந்தியாவில் முக்கிய இடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் தலைமையின் கனவான 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தொடுவதற்கான அனைத்து அடித்தளமும் அமைக்கப்பட்டு விட்டது என்பதை பெருமையாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மேலும் தமிழகத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நல்ல முறையில் தங்களின் உற்பத்தி செயல்களை விரிவடைய கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட சுமார் 2,30,000 கோடி நடப்பாண்டில்
நிபந்தனைகளை மேலும் எளிமையாக்கி 3 லட்சம் கோடியாக உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியான ஊக்குவித்து சிறு குறு நடுத்தர மக்களின் தமிழகத்தினை இந்தியாவில் முதலாவது மாநிலம் மாற்றுவதற்கும் மாநிலத்தில் உள்ள வேலையற்ற இளைஞர்களுக்கு பெருவாரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிடவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவான கவனத்தில் கொண்டு வருகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய பேரவைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு நகர ஊரமைப்பு டவுன் பிளானிங் அலுவலகத்தில் அனுமதி பெறுவதற்கு பத்திரம், அதிகாரம் மற்றும் இடம் சார்ந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் சொந்த நிலமாக இல்லாத பட்சத்தில் நில குத்தகை ஆவணங்கள் 33 வருடத்திற்கு இருந்தால் மட்டுமே புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் புதிய தொழிற்சாலையை தொடங்க அனுமதி வழங்குவது மிகவும் கடினமாக உள்ளது. பொருளாதாரம், மக்களின் தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க தற்போது இருக்கும் நடைமுறையில் மேலும் எளிமையாக்கும் வகையில் குத்தகை ஆவணங்களை குறைந்த 5 வருடங்களாக மாற்றி அமைத்தல் வேண்டும். இதனால் அதிகப்படியான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தற்போது நடைமுறையில் உள்ள நகர ஊட்டமைப்பு டவுன் பிளானிங் ஆபீஸில் ஒரு புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி பெற அதிகப்படியான ஆவணங்கள் மற்றும் கால தாமதம் ஏற்படுகிறது. எனவே இக்காலகட்டத்திற்கு ஏற்றாறு ஒரு குழு அமைத்து அனுமதி ஆவணங்களை அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் எளிமையாக்க வேண்டும். அதே போல டவுன் பிளானிங்கில் எளிதில் அணுகும் முறையில் வழிவகை செய்ய வேண்டும். மேலும் புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி பெற வேண்டுவதற்கு வழிகாட்டுதலுக்கு ஹெல்பிங் டெஸ்க் ஆபீசர் ஒருவர் நியமனத்தின் மூலம் விரைவில் புதிய தொழிற்சாலை உருவாக்க அனுமதி பெற முடியும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளுக்கு நாள் வாகனங்கள் பயன்படுத்துவோரும் வாகனங்களை தயாரிக்கும் சிறு சிறு நிறுவனங்களுக்கு அதிகரித்து வரும் நிலையில் அத்தொழில் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி கட்டணம் 22% குறைத்து வழிவகை செய்ய வேண்டும். மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார வாரியத்தில் மூலம் விதிக்கப்படும் பிக்ஸ்ட் சார்ஜ் அதனை மாற்றி பழைய பிக்ஸ்ட் சார்ஜ் முறையாக இருக்கும்படி மாற்றி அமைத்து தொழில் நிறுவனங்களுக்கு மேலும் சலுகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடைமுறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து தமிழக மக்களின் மனங்களை வென்றெடுத்த திராவிட பேரரசு தளபதியின் ஆட்சியில் சமுதாயம் மேலும் ஏற்றக்கான பொதுமக்களின் மகிழ்ச்சியோடு சில மாற்றங்களை முன்மொழிந்து அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அரசு மருத்துவமனையில் ஒரு சில மருத்துவர்கள் நேரத்திற்கு வராமல் இருப்பதும் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அலட்சிய போக்கால் ஏற்படும் அசம்பாவிதங்களால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி அதனால் அரசின் நற்பெயருக்கு கலகம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மருத்துவமனையில் கண்காணிக்கும் வகையில் மாவட்டத்தோறும் சிறப்பு மருத்துவ குழுவை அமைத்து மக்கள் நலன் காத்திட வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாங்கனி நகரமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமூக காலமாக பருவமழை பொய்த்து அறுவடை இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்ட மாங்கனி உற்பத்தி விவசாயிகள் பெரும் கடனாளியாக மாறி அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களின் துயரத்தோடு நீக்கும் வகையில் மாங்கனி உற்பத்திக்கு தனி காப்பீடு திட்டத்தை ஆவணை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் உற்ற தொழிலாளர் தலைமை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருது பள்ளி கல்வி பயிலும் ஏழை எளிய இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு மேல்நிலை பள்ளி ஒசூரில் மட்டுமே உள்ளது. அதனால் உருது வழியில் தொடக்க கல்வி மற்றும் நடுநிலை கல்வி படித்த மாணவர்கள் 50 முதல் 95 கிலோமீட்டர் வரை பயணம் செய்தே கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரியில் மைய பகுதியில் இருந்து மேல்நிலை பள்ளி வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட இலாசாமியில் நீண்ட நாள் கோரிக்கையை இருந்து வருகிறது. அதனை மக்களுக்காக சமத்துவ நாயகர் தளபதியார் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பர்கூர் மட்ட போச்சமல்லி வட்டத்தில் அரசு விளையாட்டு அரங்கமும் அரசு கல்லூரியும் மற்றும் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை இருந்து வருகிறது. அதை தயவு செய்து கருணை உள்ளத்துடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கிருஷ்ணகிரி சென்னை நெடுஞ்சாலையில் ஒரப்பம் கந்திக்குப்பம் 4 வாழை சந்திப்பு சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதை தடுக்கும் வண்ணம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வருகிறது. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி அருகில் வடாதலை ஏரியில் இருந்து அச்சமங்கலம் ஏரி, கப்பல்வாடி, தீர்த்தகிரி ஏரி குறிகள் காக்கங்கரை வரை நீர் கொண்டு செல்லும் கால்வாய் அமைத்தர வேண்டும். மேலும் கவரைப்பட்ட ஒன்றிற்குட்பட்ட சாத்தனூர் ஏரியில் உபரி நீரை கொட்டாவூர், பாப்பிரெட்டுப்பட்டி, சின்ன புளியாம்பட்டி, வைக்கம்பட்டி, இருத்து மரத்தூர், கரதூர், சாமண்டப்பட்டி ஏரிகள் தண்ணீர் வழங்கவும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை வனப்பகுதியில் திருப்பத்தூர் வட்டம் ஜவாது மலை உற்பத்தியாகும் தண்ணீர் கடப்பாறை ஆற்றின் வழியாக வந்து ஊத்தரை பகுதிக்கு செல்கிறது. இந்த கடப்பாறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் சிங்காரப்பேட்டை, நாயக்கனூர் சுற்றியுள்ள கிராமங்கள் வளர்ச்சி பெறும் என்பதை கூறிக்கொண்டு கிருஷ்ணகிரி நகராட்சி எல்லைகள் உட்பட்ட கிருஷ்ணகிரி சுங்க சாவடியை நகர மக்களின் அடிப்படை சேவையை முடக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த சுங்க சாவடியை வேறு இடத்திற்கு மாற்றவும், அதே போன்று அந்த நாள் வரை குறைந்தபட்சம் 24 என்ற கிருஷ்ணகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு டோல்கேட் வசூல் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் அமைச்சதாக இருந்தது.
அது வந்து டெகனிக்கோட்டைக்கு மாற்றிட்டாங்க ஐயா. அதனால் அந்த பகுதி மக்கள் வந்து பல நல்ல கம்பெனிகள்லாம் வந்துட்டு அந்த பகுதி மக்களுக்கு வந்து அந்த கிடைக்காம இருக்குது. அமைச்சர் அவர்களிடம் இருக்கின்ற ஐயா முதல்வர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு கேத் லேப் அவர்கள் வழங்கி அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டி இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.